பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை வேளையிலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோவான் 11 அதிகாரத்தில் 40வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமான தேவ ஜனமே, உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசுகிறதில் சந்தோஷப்படுகிறேன். இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். மார்த்தாள் தன் சகோதரன் மரித்து போனதை நினைத்து அழுகிறாள். மார்த்தாளுடைய உள்ளத்திலே ரொம்ப அழுகை இருக்கிறது. மார்த்தாளுடைய உள்ளத்திலே ரொம்ப துக்கம் இருக்கிறது. மார்த்தாளுடைய உள்ளத்திலே ரொம்ப வருத்தம் இருக்கிறது. தன் சகோதரன் மரித்து போனதை எண்ணி மார்த்தாள் அழுது கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இயேசு தாமதமாக அங்கே இன்னும் தாமதமாகத்தான் வந்தார். தாமதமாக வந்தபோது அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானப்பா என்று அவள் அழுகிறாள். பயங்கரமாய் அழுகிறாள். இப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அதை விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் 25, 26 வசனங்கள்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால், இயேசுநாதர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே உயிர்த்தெழுதலும் இயேசுவே ஜீவனுமாய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்லுகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த மகள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியாம்மா? என்ன விசுவாசிக்கிறியா? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே, எல்லாரும் உயிரோடு எழும்புகிற நாள்ல என் சகோதரனும் உயிரோடு எழும்புவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் சகோதரன் இப்ப உயிரோடு எழும்புவான்னு விசுவாசிக்கிறியா? அதுக்கு தான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஒரு மகிமையை பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் அந்த உயிர்த்தெழுந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் அந்த உயிர்த்தெழுந்த மகா பெரிய தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை விசுவாசியுங்கள். முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். முழு உள்ளத்தோடு விசுவாசியுங்கள். முழு மனதோடு விசுவாசியுங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட விசுவாசியுங்கள். நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை பார்ப்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். அந்த மகிமையை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா? நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசம் வேலை செய்யும் என்று நம்புகிறேன். பிதாவே, இந்த நேரத்திற்காக, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். பிதாவே, உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு கூட விசுவாசிக்கிறோம். முழு உள்ளத்தோடு கூட விசுவாசிக்கிறோம். முழு மனதோடு கூட ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறீர். அதிசயங்களை அற்புதங்களை செய்து உயிர்த்தெழுந்த வல்லமையை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை. ஆமென்.